கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தரமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் அவை உயர்வான விலையில் தான் கிடைக்கும். தரமும் விலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சிறந்த பொருள் என்று சொன்னால் அது அதிக விலை இருக்கும். ஆனால் நாம் சிறந்த பொருள் வேண்டும், ஆனால் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று தேடுகிறோம். பொருளை குறித்து அதிகமாய் விசாரித்தருகிறோம். அது கிடைக்கும் இடங்கள் எங்கு விலை குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் தேடுகிறோம். அப்படியானால் ஒரே சமயத்தில் உயர்ந்த தரத்தில் குறைந்த விலையில் ஒன்றை வாங்கி விட முடியுமா என்றால் அந்த வாங்கும் முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோம். எடுத்த எடுப்பிலேயே எந்த விலையும் கொடுத்து உயரிய தரமுடைய ஒன்றை நாம் வேண்டும் என்று விரும்புவதில்லை. நன்மையானதை நோக்கி, சிறந்ததை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு தேவாலயத்தை ஒரு இளம் போதகர் அங்கே ஓய்வு விட்டு செல்லும் மற்றொரு போதகரிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு சில குறிப்புகளை கொடுங்கள் என்று சொன்னார். உடனே அவர் யோசித்து விட்டு சொன்னார், நான் எழுதி கொடுக்கும் குறிப்புகள் எல்லாவற்றின்படியும் அப்படியே நடந்து விட முடியாது, ஆனால் அப்படி நடப்பதற்கு முயற்சி செய், அதற்காகத்தான் எழுதி கொடுக்கிறேன் என்று அவர் சில குறிப்புகளை எழுதி இப்படி ஒரு போதகர் இருக்க வேண்டும் என்று வரையறையை வகுத்தார். ஒரு இளம் போதகர் 10 நிமிடம் பேச வேண்டும். அந்த 10 நிமிடத்திற்குள்ளேயே தீமையானவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டும், மனம் திரும்பும்படிக்கு அழைக்க வேண்டும், மனம் திரும்புகிறவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஜனங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். இவ்வளவும் அந்த 10 நிமிஷத்திலே செய்தியிலே அடங்கியிருக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை தயாரிப்பதற்காக அவர் ஒரு நாள் முழுவதும் ஜெபித்து வேதாகமத்தை தேடி அலசி ஆராய்ந்து அதை தயாரிக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தின் பின்னூட்டம் என்ன என்று அவர் ஆராய வேண்டும். ஒரு போதகர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், ஆனால் அதிக நேரத்தை முதியோரிடமும் சோர்ந்து போகிறவர்களிடமும் செலவிட வேண்டும். இப்படி போதகருக்கென்று பல ஐடியல்ஸ், அதாவது உச்சகட்டமாக அவர் அடைய வேண்டிய நோக்கங்கள் உண்டு. ஆனால் ஒரு போதகரால் இவ்வளத்தையும் செய்ய முடியுமா, நான் செய்திருக்கிறேனா என்று கேட்டால் அதை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருந்தேன். நீங்களும் இதையெல்லாம் நோக்கமாக கொண்டு செயல்பட துவங்குங்கள். எவ்வளவு வெற்றி பெறுகிறீர்களோ அது கர்த்தருடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னார். பரிசுத்த வேதாகமம் போதகர்களுக்கும் கண்காணிகளுக்கும் பல வரையறைகளை சொல்லுகிறது. அவற்றின்படி நடக்க, அவற்றை நோக்கி ஒரு பயணத்தை செய்ய வேண்டும். தீத்து 1:7-9. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், மதுவான பிரியம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தவானும், இச்சையடக்கம் உள்ளவனும், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எல்லா பணிக்கும் உயரிய நோக்கம் என்று ஒன்றை வைத்திருந்தால்தான் அதிலே பாதியாவது பயணம் செய்ய முடியும். உயரிய நோக்கத்தையே இல்லை என்று சொல்லிவிட்டோம் என்றால் எந்த பணியும் நடைபெறாது, தாறுமாறுகள் தான் மிஞ்சும். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று ஒதுக்கி தள்ளிவிடாமல் அவருடைய கட்டளையின்படி உண்மையாய் நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் நடக்கிறார்களா, அவர்கள் எல்லாம் எனக்கு முன்மாதிரிகளா என்று மற்றவர்கள் காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிராமல் நம்முடைய காரியங்களை குறித்து நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்று பார்த்து நடப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.